ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அல்ட்ரா கோல்ட் ப்ளஸ் வெட் கிரைண்டரோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் 3 போர்ஷன்ஸ் வருது. இது 2025 மாடல். இதில் 3 போர்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா மசாலா கிரைண்டர். இது வந்து சின்ன சைஸில் இருக்குது. இதில் நம்ம மசாலாஸ் நான்வெஜ்க்கோ வெஜ்க்கோ எல்லாத்துக்கும் மசாலாஸ் கிரைண்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் சட்னி ஆட்டிக்கலாம், உளுந்து வடைக்கு ரெடி பண்ணிக்கலாம், அண்ட் மசாலா வடைக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மல்டிபிள் யூசஸ்க்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா சர்க்கிள் ஷேப் கல் வருது இதில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி பிசைகிறதுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோகோனட் ஸ்க்ராப்பர் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வந்துட்டு அந்த கிரைண்டரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கோகோனட்டை வந்து கவுத்து பிடிச்சி நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா ஃபைனாக வந்து ஸ்க்ராப் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட வெட் கிரைண்டர். இதில் பார்த்திங்கன்னா இது வந்து 2 liters கெப்பாசிட்டி இருக்குது. 2 liters ஆஃப் கெப்பாசிட்டி இருக்குது. நான் ஏன் இதை வாங்கினேன் அப்படின்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அல்ட்ரா கோல்ட் ப்ளஸ் வாங்குறது. நல்ல இதோடைய கோனிக்கல் ஷேப் கல்லில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் நான் வந்துட்டு இந்த கிரைண்டர் ப்ரிஃபர் பண்ணி வாங்கியிருக்கேன் இந்த டைம். ஸோ நான் நினச்ச மாதிரியே இதில் வந்து நான் கோனிக்கல் ஷேப் கல் வந்திருக்கு. ஃபைனாக வந்து இட்லி தோசை பேட்டர் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதோட உபரி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக கிடைக்கும். ஸோ கிரைண்ட் பண்ணுற டைமும் வந்துட்டு நமக்கு கம்மியாக இருக்கும். என்னை பொறுத்தவரையில் மற்ற கிரைண்டர் கம்பேர் பண்ணக்குள்ள இதில் வந்து நாய்ஸி வந்து கம்மியாக வரும் அப்படின்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்துட்டு மாவை ஆட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.